அரசாங்கம். என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்த இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு எந்த வாக்குறுதியை கொடுக்கணுமோ அந்த வாக்குறுதியை எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நீங்க போன நேரம் உண்மையில மக்கள் எந்த குறையும் சொல்லல, மிக முகமலர்ச்சியோடு உற்சாகத்தோடு இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் உற்சாகமாக இதை வரவேற்கிறாங்க. அதை பார்க்கும்போதே எங்களுக்கு பூரிப்பாக இருக்கின்றது. நாம் கடந்த காலங்களில் மக்களுக்கு செய்த நன்மைகள் நமக்கு இன்றைக்கு இத்தகைய வரவேற்பை கொடுத்திருக்கின்றது என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நாம் மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றிருக்கின்றோம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மக்கள் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், முதலமைச்சர் கேட்கறது ஒரே ஒரு கோரிக்கை தான். ஐயா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், நாங்க முடிவு பண்ணிட்டோம், நாங்க தாமரத்துக்கு தான் ஓட்டு போட போறோம், நீங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்க. நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு எங்களுக்கு இலவச அரிசி திட்டத்துக்கு பதிலா நீங்க பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு போதுமானதா இல்ல, எங்க குடும்பத்துல அந்த வேறு செலவுக்கு அதை பயன்படுத்துறாங்க, அதனால அது எங்களுக்கு மீண்டும் அரிசியாக கொடுங்கள் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை தான், வேற கோரிக்கை மக்களுக்கு இல்ல. அதையும் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் விரும்பியபடி அதை அரிசியாகவே உங்களுக்கு தருகின்றோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்ன நிறைய பேருக்கு தெரியாது, எவ்வளவு பேர் பேப்பர் படிப்பாங்கன்னு தெரியாது, எவ்வளவு பேர் டிவி பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்படி மக்கள் எடுத்து இதெல்லாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பாரதிய ஜனதா ஓட்டு போட்டா இதெல்லாம் கிடைக்கும், ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்துருக்கிறோம், எதிர்காலத்தில் ஓட்டு போட்டா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு விஷயம், நாம இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம், ஓட்டு போட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் என்ன நன்மைகள் இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைக்க போகின்றது, அதையும் நாம் மக்களுக்கு விளக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு மரியாதைக்குரிய சந்தோஷ் அவர் சொல்வது கூட மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கின்ற பொழுது, ஏன்னா நம்முடைய மாநிலம் யூனியன் பிரதேசம், அப்படி யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற இன்றைக்கு மத்தியிலும் நம்முடைய ஆட்சி, மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி, மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த நாட்டுடைய பிரதமராக வரப்போகின்றார். 400க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டுகளை பெற்று மீண்டும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர இருக்கின்றார். அப்படி பாரத பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மத்தியில் அமர்கின்ற பொழுது இன்றைக்கு மாநிலத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆட்சி காலம் இன்னும் 2 ஆண்டு இருக்கு, நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய ஆட்சி காலம் இன்னும் 2 ஆண்டு இருக்கு. இந்த 2 ஆண்டுகளிலே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி மேலும் வலுப்படுவதற்கு, மேலும் வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் மத்திய அரசிலிருந்து கொண்டு வந்து நாம் புதுவை மாநிலத்தை வளப்படுத்த முடியுமோ, அது சுற்றுலா திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுடைய பொருளாதார திட்டங்களாக இருந்தாலும், பொருளாதாரத்திற்கான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞருடைய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இப்படி நம்முடைய விவசாயிகளுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை உருவாக்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு உறவு பாலமாக இருந்து அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை மக்கள் மத்தியிலே நாம் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியிலே வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும். இந்த காரணத்திற்காகத்தான் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். சரி, நம்ம சொல்லிட்டோம் தாமரைக்கு வாக்களிக்கணும், ஏன் வாக்களிக்கணும் சொல்லிட்டோம். ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் வைத்தியத்துக்கு வாக்களிக்க கூடாது? எல்லாரும் சேர்ந்து புதுவை மாநில மக்கள், நான் உட்பட, அன்றைக்கு அவர்கள் தேர்தல் பணியாற்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் இந்த மேடையில் இருக்கிற முகாசிலர் ஜான்குமாரெல்லாம் இருக்காரு, நாங்கள்லாம் அவருக்காக என்ன வீட்டு ராமலிங்கம் போனாடி நாங்கள்லாம் அவருக்காக தேர்தல் பணியாற்றி தான் அவர் அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போது வந்து லட்சுமிநாராயணன் இருந்தாரு, அப்போ தீபாஞ்சான் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, ஏகேடி ஆறுமுகம் கூட இருந்தாரு, கேஎஸ்பி ரமேஷ் அவர் கூட இருந்தாரு, லட்சுமிநாராயணன் இருந்தாரு, மல்லாடி கிருஷ்ணராவ் இருந்தாரு, நான் இருந்தேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு
அவர் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவரோட தனிப்பட்ட முறையில வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அது அவருக்கான தனிப்பட்ட வாக்கு அல்ல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைத்த வாக்கு. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் எந்த வாக்கு இருக்கிறோம் நினைச்சு பார்க்கணும். மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு பொய்யான மாயை மக்கள் இடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே எங்களுக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்குது, நாங்க 2.5 லட்சம் ஓட்டு ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஒரு பொய்யான வாக்கு, பொய்யான ஒரு மாயை உருவாக்கிருக்காங்க. அது கிடையாது, அது 100% கிடையாது. இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யாருக்கு வாக்கு போட்டா, யாருக்கு ஓட்டு போட்டா புதுவை மாநிலம் முன்னேறும் என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் தெளிவடையாத மக்களுக்கு தெளிவடைய வைக்க வேண்டியது ஒரு சிலர் தெளிவில்லாம இருக்கிறாங்க. அவர்களையும் தெளிவடைய வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மரியாதைக்குரிய சந்தோஷி அவர்கள் சொன்னது போல அனைத்து வாக்குகளும் தாமரசின்னத்திற்கு வரும். அந்த அனைத்து வாக்குகளும் தாமரசின்னத்துக்கு வருவதற்கு இதெல்லாம் என்று சொல்ல வேண்டும். அப்படி வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் இருந்தார். சரி, இந்த 5 ஆண்டு காலத்துல அவரு புதுவை மாநிலத்திற்கு எந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்? நீங்க மக்கள் இடத்திலே கேளுங்க. ஏதாவது கொண்டு வந்தாரா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாது. கேட்டா என்ன சொல்றாரு? நான் பாராளுமன்றத்தில் 60 கேள்வி கேட்டாரு. 60 கேள்வி கேட்கறத அவனை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். அது அல்ல. இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் வளர்ச்சிக்கு என்ன நிதியை கொண்டு வந்த, என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களால சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. அப்படி இல்லாதவருக்கு மீண்டும் நாம் வாக்களிக்க வேண்டுமா? எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம, எந்த ஒரு பயனும் இல்லாம புதுவை மாநிலத்துக்கு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வராத ஒரு வேட்பாளரை மீண்டும் நாம் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டுமா? பாராளுமன்றத்தில் போய் தைசால சாப்பிட்டு வர்றவரை நாம் பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பணுமா? மீண்டும் அனுப்பக்கூடாது. இதை நீங்க மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும். அவரே என்ன சொல்றாரு? அவருடைய கூட்டணி கட்சி மீட்டிங்ல போட்டு என்ன சொல்றாரு? எடுத்த உடனே எனக்கு இந்த பாராளுமன்றம் போகவே பிடிக்கல, எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு, ஏன் இந்த பாராளுமன்றம் போறது சலிப்பா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சலிப்பா இருக்கு நம்ம ஓட்டு போடணுமா? பாராளுமன்றம் போக விருப்பம் இல்லாத ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பணுமா? அப்படி விருப்பம் இல்லாத ஒருத்தரை நாம் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பினா புதுவை மாநிலத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு புதுவை மாநிலத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆகுவது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? 5 ஆண்டு காலம் நாம் எதிர்கட்சிக்கு வாக்களித்தால் அது 5 ஆண்டு காலம் புதுவை மாநிலத்தை கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் பின்னோக்கி செல்வதற்கு அது ஏதுவாகிவிடும். மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இதெல்லாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதை மக்களுக்கு நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் எல்லா அரசியலும் தெரியாது, எல்லாருக்கும் அரசியல் தெரியுமா தெரியாது, நிறைய படிச்சவங்க கூட அரசியல் தெரியறது இல்லை. அப்போ இதையெல்லாம் நாம் அவருக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் அதை சிந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய வாக்கு நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வருவதற்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் அப்படி நீங்கள் எதிர்கட்சிக்கு நாம் வாக்களித்த தப்பித்தவர் யாராவது வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லாத வாக்கு, அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த ஓட்டு போட்டு ஒவ்வொரு ஓட்டும் எந்த விலை மதிக்க முடியாத நம்முடைய நாட்டினுடைய தலையெழுத்தை, எதிர்கால நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற வாக்கு. இன்னைக்கு ஒரு தகுதி வாய்ந்த தலைவரை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு உலகளாவிய தலைவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றார். என்னைக்காவது நடந்து கொண்டா இந்தியாவில்? நாம் எல்லாத்துக்கும் வெளிநாட்டில் கையேந்திய நிலைமை தான். ஆனா இன்னைக்கு வெளிநாட்டுடைய தலைவர்கள் நம்முடைய தலைவரை ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் என்று சொல்ல, உலகம் பூரா கொரோனா என்ற தொற்று வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இன்றைக்கு செத்து மடிந்தார்கள். இன்னைக்கு நாம எல்லாம் எப்போ ஒவ்வொரு நோய் வந்தாலும் நாம என்னைக்கு வெளிநாட்டுக்கார அமெரிக்காக்கார ஊசி கண்டுபிடிப்போம், எப்ப நம்ம நாட்டுக்கு வரும், எப்ப அந்த தடுப்பூசி நம்ம போட்டுக்க முடியும் அப்படின்னு ஏகின காலத்துல எல்லாம் மாற்றி நாங்கள் இந்தியாவிலே எங்களாலும் அந்த நோய் எதிர்ப்பு மருந்தை தயாரிக்க முடியும் என்று உலகத்திற்கு காட்டிய உன்னத தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம உயிரோட பாதுகாப்பா வைத்திருக்கிற ஒரு காரணத்துக்காகவே நாம் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நாட்டோட பிரதமராக வர வேண்டும். என்ன காசு கொடுத்தோமா?
பணம் கொடுத்தோமா? அந்த அந்த நேரத்தில் எத்தனை லட்சம் வேணாலும் நம்முடைய உயிரை காப்பது பண்றதுக்கு செலவு பண்ண தயார் இருந்த நாம இலவசமாக அந்த மருந்தை நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அத்தனை கோடி மக்களுக்கும் இலவசமாக கொடுத்து நம்முடைய உயிரை காப்பாற்றிய அந்த தலைவனுக்கு நாம் எப்போ நன்றி கடன் செய்ய போறோம்? எப்போ நன்றி கடன் செய்ய போறோம்? நம்முடைய உயிரை காப்பாற்றிய தலைவனுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டாமா? அது நம்முடைய கடமை இல்லையா? இதை நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காகவே மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும். அப்படி அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னார், புதுவை பாராளுமன்றத்திலிருந்து நம்முடைய தாமரை சின்னம் வெற்றி பெற்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அது புதுவை மாநிலத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். 3ஆம் நம்பர் பெற்றது என்ன சொல்றாங்க? 3ஆம் நம்பர் பெற்றது. இதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். அப்படி தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறுகின்ற பொழுது இந்த புதுவை மாநிலத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும். அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, பல நேரங்களிலே பல இடங்களிலே இருந்து சமூக சேவராக இருந்து அரசியலிலே நிர்வாகத்திலே இருந்து அத்தனை நமக்கு நம்முடைய அந்த அனுபவம் நம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த அனுபவத்தின் மூலமாக மத்தியிலிருந்து என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வந்து செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் கொண்டு வந்து செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் தயாராக இருக்கின்றேன். எனவே இவற்றை எல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நாம் நம்முடைய பாரத பிரதமரை, பாண்டியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பெருமையும் தகுதியும் நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை, பாரத பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு பெருமை இல்லையா? அந்த ஓட்டு நம்ம போய் உங்களுடைய பிரதிநிதியாக போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போய் நம்முடைய நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதற்குரிய பெருமையும் மகத்துவமும் புதுவை மாநிலத்திற்கு கிடைக்கும். எனவே நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இனிமேதான் நம்ம பீக்கா வேலை செய்ய வேண்டிய வேலை. இந்த ஒரு வாரம் தான் பீக்கா வேலை செய்யணும். தேர்தல் பணி என்பது கடைசி நேரத்தில் நம்ம தான் ஓட்டு கேட்டுட்டோம், நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, மக்கள் ஓட்டு போடுறோன்ட்டாங்க. நம்ம வீட்டில் படுத்தலாமா? கூடாது. அந்த ஓட்டு போட்டு பொட்டியை சீல் வச்சு வண்டியில ஏற்றி அனுப்புற வரைக்கும் நாம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய வேலைகளை மிக சுறுசுறுப்பாக வேகமாக நம்முடைய பணியை செய்ய வேண்டும். நம்ம அலட்சியமா எதிர்க்க கூடாது. எந்த நேரத்திலும் எதுவும் அலட்சியமா இருக்கக்கூடாது. அந்த அலட்சியமே நமக்கு ஒரு பின்னடைவை கொடுத்து விடும். அதனால எந்த நேரத்திலும் அலட்சியம் இல்லாமல் நாம் இந்த ஒரு வார காலத்துக்கு நாம் மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல எதிர்க்கட்சியுடைய வேட்பாளர் டெபாசிட் இழக்க செய்கின்ற அளவிற்கு உங்கள் தேர்தல் பணி இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வரலாற்று வெற்றி உங்கள் சார்பாக ஒரு வரலாற்று வெற்றியை கொடுப்பதற்கான எழுச்சியுரையாற்றிய